ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் பால் சாதம், பெப்பர் சிக்கன். வாங்க பார்க்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நீளமாக நறுக்குனது, 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை, 100 கிராம் ஊற வச்ச பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் நெய், தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய், வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டாணி போட்டுக்கலாம். கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கோம். அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் தேங்காய் பால் எடுத்து 4.5 டம்ளர் ஊற்றிக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டுக்கலாம். அது வரைக்கும் லைட்டாக லேட் போட்டு மூடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பொன்னி அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா சீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு மேலாக இந்த புதினா கொத்தமல்லி போட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடி 5 விசில் விட்டு இறக்கிடலாம். பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பொருள்: 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம்,
1 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 வரமிளகாய். இது வந்து ட்ரையாக வறுத்து பொடி பண்ணிக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம் 4, சின்ன வெங்காயம் 10, ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 1, சிக்கன் 1 கிலோ. தேவையான வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். துணி கொடுங்க. இரு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். பவுடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், மஞ்சத்தூள் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, போட்டு நல்லா கலரு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம், என்ன எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு சிக்கன் வெந்திருக்குது, நல்லா தண்ணி விட்டுருக்குது. இப்போது நாம் இந்த பவுடர் மசாலாவை இது கூட போட்டு சேர்த்து நல்லா கிண்டி விடலாம்.
ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஷ்ஷு. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து போட்டால் நல்லா ஃப்ளேவராக நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம செஞ்சுட்டு இருந்த டிஷ்ஷு தயாராகிடுச்சு.